கைஸ் நான் உங்கள் அஜிதேஷ் vlogsலேருந்து பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறமா நம்ம கொடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே, அதுக்கப்புறமா வெங்காயம், 3 பச்சை மிளகா, டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம உள்ளே ஆட் பண்ண தக்காளி வந்ததுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்சுருக்க சிக்கனை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கறி நல்லா வந்ததுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். அப்புறமா நம்ம எவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருக்கோமோ அதே டம்ளர் அளவுக்கு 7 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து அரிசி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள்.